வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லோன் வாங்கிட்டோம், கடன் அதிகப்படியான கடன் வாங்கிட்டோம், வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கிட்டோம், பல வகையில் கடன் வாங்கிட்டோம், பல பேங்கில் கடன் வாங்கிட்டோம், பல தனியார் நிறுவனங்களில் கடன் வாங்கிட்டோம், பல தனியார் ஃபைனான்சியர்கிட்ட கடன் வாங்கிட்டோம். ஆனால் மீண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. உங்கள் உடல் பாதிக்கப்பட்டிருக்கு, உங்கள் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, கண்டிப்பாக அதனால் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும். உங்களால் பணக்காரனாக ஆக முடியும். உங்களால் பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். உங்களால் வீடு, கார், பைக் போன்ற அனைத்து வாகனையும் வாங்கி சுகமாக சொகுசாக வாழ முடியும். இதை மனசில் பதிச்சுக்கோங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடன் வாங்குகிறோம். எதுக்காக? நம்ம தேவைக்காக வாங்குகிறோம். உதாரணத்துக்கு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம். பேங்கில் போய் 5 லட்சம் வாங்குகிறோம், 10 லட்சம் வாங்குகிறோம். கடன் கட்டிக்கிட்டே இருக்கோம். இடையில் நமக்கு கட்டக்கூடிய சோர்ஸ் இல்லாமல் போகுது. நமக்கு வேலை தொடர்ந்து கிடைக்காம போகுது. நம்மளோட தொழில் முடங்கப்படுகிறது. நம்ம தொழில் நட்டத்தில் ஓடுது. நமது தொழில் நிறுவனத்தில் பணியாற்ற பணியாளர் எல்லாம் வெளியில் போகிறாங்க. அது மாதிரி சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் மனம் தளராதீங்க. ஏன்னா மனம் தளர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனை இன்னும் அதிகப்படியான பிரச்சனையாக மாறி உங்களை மிகப்பெரிய படுகொலியில், மிகப்பெரிய பாதாள கிணத்தில், மிகப்பெரிய ஆழ்துளை கிணற்றில் உங்களை இறக்கி விட்டுவிடும். ஆகவே எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை பற்றி நீங்கள் துளி கூட பயப்படாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள். உங்கள் நம்பிக்கை மீது, உங்கள் செயலின் மீது, உங்கள் நல்ல எண்ணங்களின் மீது தொடர்ந்து நான் சொல்லும் சில வழிமுறைகளை 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் அல்லது 60 நாட்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணக்காரராவது நிச்சயம், உறுதி. இதை நீங்கள் கல்வெட்டில் கூட எழுதி வைத்துக் கொள்ளலாம். என்ன சொல்கிறீங்க? நிஜமாக என்னால் கடன்லேருந்து மீண்டு வர முடியுமா? என்னால் பைக் வாங்க முடியுமா? என்னால் கார் வாங்க முடியுமா? என்னால் நான் விரும்பிய வீட்டை கட்டி சுகமாக சொகுசாக வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. உங்களோட எண்ணங்களை நம்புங்க. உங்களோட தன்னம்பிக்கை நம்புங்க. உங்களோட திறனை நம்புங்க. உங்களோட ஆற்றலை நம்புங்க. உங்கள் நம்பிக்கை, உங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை பல மடங்காக பல்கி பெருகி உங்களின் கடன் பிரச்சனையை தீர்த்துவிடும். உங்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான வழிவகைகளை கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய லட்சாதிபதியாக, கோடீஸ்வரராக, மிகப்பெரிய பணக்காரராக ஆகுவதற்கான அனைத்து வழிமுறைகளும் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, எந்தெந்த பேங்கில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சின்ன கடன், நடுக்கடன், பெரிய கடன் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக பிரிங்க. அதாவது சின்ன கடன் அப்படின்னா 5000 10,000 கட்டினா அந்த கடன் க்ளோஸ் ஆகிருமா, அதை ஃபஸ்ட்டு தனியாக. நடுக்கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 40,000 50,000 60,000. ஸோ இதெல்லாம் மீடியம் அப்படின்னு சொல்லுங்கள். அதிகப்படியான கடன் 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிறது அப்படி 3 கேட்டகரிஸாக பிரிங்க. இந்த 3 கேட்டகரிஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, சின்ன கடன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் லோன்ஸ், அதை 5000 10,000 ஃபுல்லாக செட்டில் பண்ணி அந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு, அதிகப்படியான நிதி உங்கள் கையில் புழங்கும். அதை பயன்படுத்தி மீடியம் கடன் 50,000 60,000 இருந்துச்சுன்னா அதை கட்டி செட்டில் பண்ணுங்கள். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு கடனையும் கட்டிட்டீங்க, நடுக்கடனை மீடியம் லோன்ஸையும் கட்டிட்டீங்க. அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பணம் அதிகப்படியான அபரிவிதமான பணம் உங்கள் கையில் புழங்கும். அதை பயன்படுத்தி மிகப்பெரிய கடன் 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கிற கடனை செட்டில் பண்ணியிருக்கேன். பண்ணிங்கன்னா சிறுகடன், நடுக்கடன், அதிகப்படியான கடன் 3ஐயும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை 3ஐயும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தை முதலீடு செய்யுங்கள். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க, 20 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க. கொண்டை ஒரு பேங்கில் போய் 4% 5% வட்டி தராங்க, போட்டுருங்க. 1 வருஷத்துக்கு, 1 வருஷம் போட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் போட்டிங்கன்னா மாதம் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு 30,000 என்னாச்சும் வந்துடும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்தி தொடர்ந்து உங்களோட நிதி நிலைமை சீராக்கி உங்கள் கடன் அனைத்தையும் முழுவதுமாக நிவர்த்தி செய்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் மேனாக, அதாவது மிகப்பெரிய
தொழிலதிபராக மிகப்பெரிய பணக்காரர் மாறுவதற்கான அனைத்து வழிவகளையும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, தேங்க்யூ.